டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அதிமுகவில் இணைந்து கொண்டு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை அண்ணாமலை புகழட்டும் என முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கூறியுள்ளார். நினைத்தால் புகழ்வதும் நினைத்தால் இகழ்வதும் சிலருக்கு அது கைவந்த கலையாக இருக்கலாம். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அம்மாவின் கொள்கையை எப்படி காப்பாற்ற வேண்டும், அதற்கு உயிரையும் பணைய வைக்கக்கூடிய, உயிரையும் தியாகம் செய்யக்கூடிய கோடான கோடி 2 கோடி தொண்டர்கள் இருக்கிற போது இவருடைய தேவையும் தயவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்போதும் தேவைப்படாது, இப்போதும் தேவைப்படவில்லை. வேண்டுமானால் அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே உறுப்பினராக சேர்ந்து கொண்டு அம்மாவின் கொள்கையை ஏற்றுக்கொண்டேன், அவருடைய தலைவராக இருக்கிற வாஜ்பாய் அவர்களை பாராட்ட வேண்டும், அவருடைய தலைவராக இருக்கிற அத்வானி அவர்களை பாராட்ட வேண்டும், அவர்களுடைய சாதனைகளை சொல்ல வேண்டும், வீர சவார்கர் அவர்களுடைய சாதனைகளை சொல்ல வேண்டும், அந்த கொள்கையை வைத்து மக்களை கவர வேண்டும், மக்களிடத்திலே நம்பிக்கை பெற வேண்டும். அதை விடுத்துவிட்டு எங்களை ஆளாக்கி இந்த தாய் தமிழகத்திற்காக தன்னை அர்ப்பணித்து தன் வாழ்நாளெல்லாம் உழைத்திட்ட இந்திய திருநாட்டில் அன்னை தமிழகத்தை முதன்மை மாநிலமாக உருவாக்கிட்ட புரட்சி தலைவி அம்மா அவருடைய புகழை அவர்கள் சொல்வதிலே எங்களுக்கு தயக்கம் இல்லை. ஆனால் அவரை சொல்வதிலே உள்நோக்கம் இருக்கிறது, அரசியல் நோக்கம் இருக்கிறது. பாராட்டுவதிலே கூட, வாழ்த்துவதிலே கூட அரசியல் உள்நோக்கம் இருக்கிற போது, அதில் சூட்சமம் இருக்கிற போது அதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் இந்த தமிழக மக்கள் என்பதை அவர்களுக்கே வெளிச்சம். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர். அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.